Hi all, good evening. Good evening guys, good evening. Ma'am, I'm doing Hello, hello all. We'll wait for 5 more minutes because only 35 people are here. I'm just waiting, looking after your friends. So once they join, six five will start. Okay, it's 6-1 if I'm not wrong. Okay, I think probably we have few participants. So we'll start. How was your trainings going? Because you had reasoning, you had aptitude. How things are going? Epi poiter the classes. How was your class last mathematics classes? good ma'am. Yes, good. Okay. Are you expected these kind of classes? No Because ma'am. Can't okay. So even fresher was there. Freshers la eppadi irundhathu very new or you have been to all this topic already? It is very new for me, ma'am, because I'm fresher. Okay. Mm. some topics are new, but another topics are I already learned. Okay, great.
So as we mentioned already, you will have like exams in case during your job fair, like if company is asking you to write exams, you will be having all aptitude, reasoning, grammar parts and all. So you will have all this kind of exams. I hope like things are going good, you are enjoying your classes and you're asking doubts in between. Focus on your interviews and writings also more, because like நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா face to face prepare பண்ணிடுறீங்க instead of preparing your writing. In case company ask you to do the writing exams, நீங்க படிச்சீங்களா உங்களோட aptitude, reasoning, so இது பாஸ் பண்ணாதான் next level of round will be a face to face. But most of the time I see like particular நான் colleges எல்லாம் trainings எல்லாம் போகும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தே ப்ரிப்பேர் ஃபார் தேர் இன்டர்வியூ, அந்த ஃபேஸ் டு ஃபேஸ்க்கே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் லைக் தே மஸ்ட் சால்வ் திஸ் ப்ரிப்பரேஷன் ஆன் மேத்தமெட்டிக்ஸ் சைட்ஸ், ஆன் ஆப்டிடியூட், ஆன் ரீசனிங் சைட்ஸ். அதனால ரைட்டிங் எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா அவங்களால நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போக முடியாது, ஃபாலோ பண்ற முடியாது. ஏன்னா அதுல எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வந்துட்டு மார்க்ஸ் கம்மியாயிடும். ஸோ அதனால when you are doing your preparations, just ஜென்ரலா சொல்றேன், நாட் ஒன்லி ஜாப் ஃபேர், ஒரு இன்டர்வியூ ஜென்ரலா நீங்க ப்ரிப்பேர் பண்ணும் போது லைக் ஆப்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரீசனிங் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் லைக் ஃப்ரம் டூ டிஃப்ரெண்ட் subjects you will have questions in your writing exams, as well as like few English grammar parts. As you people know already, like you will have questions from synonyms, antonyms, reading comprehension, one word substitution, and a few parts of speech related questions. So in the mari choose one word questions எல்லாமே இருக்கும். இத பாஸ் பண்ணாதான் next round will be a technical round, and the next follow up round will be a face to face interview. பட் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த லாஸ்ட் ரவுண்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க, நல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கோ த்ரூ பண்றீங்க, எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் டெக்னிக்கலும் வெல் வர்ஸ்டா இருக்கீங்க. ஏன்னா உங்களோட டொமைன்ல நீங்க படிக்கிறதுனால when it comes to your own domain அப்படின்னும் போது the answer is quite good. பட் when it comes to writing போது இது இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம மோஸ்டா வந்துட்டு when it comes to competitive exams அப்படி எழுதுறவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. லைக் இந்த நார்மலா காலேஜஸ்ல இது ஒரு சப்ஜெக்டாவே இருக்காது. ஸோ ஒன்ஸ் யூ கம் அவுட் பிஃபோர் யூ கோ டு த இன்டர்வியூ, நீங்களா உட்காந்துதான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும், ஆப்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா இது ஒரு சப்ஜெக்டா நம்மளுக்கு எந்த காலேஜஸ்லுமே ஹேண்டில் பண்றது இல்லை. இன்கேஸ் இப்ப ஜாயின் பண்றவங்களே யாராவது மேம் ஐ எம் ரைட்டிங் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், இல்ல வேற ஏதாவது எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், பேங்க் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ், குரூப் 4 எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேன் மேம், ஐ ஹவ் காட் ஐடியா அப்படின்றவங்களுக்கு வாட் எவர் வி ஆர் டூயிங் இன் த கிளாஸ் லைக் அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன் மேம், ஐம் ஜஸ்ட் கம்மிங் அவுட் ஃப்ரம் மை காலேஜ், ஐ டோன்ட் ஹவ் ஆல் திஸ் நாலேஜ் அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் போக போக ஃபாலோ பண்ண பண்ண நீங்க ஒரு ஐடியாஸ் கேப்சர் பண்ணிட்டு then you can do your preparation, not only for your job fair, any other related kind of interviews, exams, இதுல எல்லாத்துலயுமே நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மேக் ஷுர் லைக் எப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும், எப்போ கம்யூனிகேஷன் ரிலேட்டடான கிளாஸ் இருக்கும், எப்போ ரீசனிங் கிளாஸ் இருக்கும், ஆப்டிடியூட் இருக்கும்னு தெரியாது. ஸோ அதனால டோன்ட் மிஸ் யுவர் கிளாஸஸ். ஜாப் ஃபேருக்கு முன்னாடி என்னென்ன கிளாஸஸ் வருதோ அது எல்லாமே அட்டென்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் இப்ப உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் ஃபியூச்சர் வரையுமே இப்ப எடுக்கிற சப்ஜெக்ட்ஸ், இப்ப எடுக்கிற டாபிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஓகே. எந்த பார்ட் உங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்தது, whether it is aptitude or reasoning or communication, எது உங்களுக்கு பர்டிகுலரா ரொம்ப கஷ்டமா இருந்தது? Aptitude. Okay, Krishna's Aptitude, same. aptitude, Akash. Okay, then மத்தவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணாவும் ஆகாஷும் மட்டும் தான் சொன்னாங்க, மத்தவங்க எல்லாருமே which part is ma'am like இது கொஞ்சம் டீடைலா இருந்தா நல்லா இருக்கும், இல்லனா வந்து இது ரொம்ப கஷ்டமா இருந்தது, I need to focus on this. Sorry, Communication. communication. Okay, great. Okay, then Attitude, ma'am. aptitude. Aptitude, ma'am.
Ma'am, aptitude, ma'am. Aptitude, ma'am. Okay, great. Why I'm asking is, instead of like focusing on the subject what you know more, we can focus on the subject what you are expecting from us. So அதனால வந்து இப்ப வந்து I can increase your aptitude class than your communication class. அந்த மாதிரி ஒரு ட்ரை கொடுக்கலாம். ஏன்னா like you people are very new, you had new experience during online லலாம் aptitude learn பண்றது it's really tough actually. நிறைய கம்பெனிஸ் அதை பண்ண மாட்டாங்க, ஆன்லைன்ல டீச் பண்றது ஆப்டிடியூட்லாம் மோஸ்டா காலேஜஸ்ல இல்ல நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் தான் லேர்ன் பண்ண முடியும். பட் லைக் ஹேவிங் அ ட்ரெய்னர் that to like teaching each and every topic, questions, evaluating the questions, இது எல்லாமே வந்துட்டு சொல்லி கொடுக்கறதெல்லாம் it is a big opportunity for you. ஸோ அதனாலதான் கேட்டேன், உங்களோட பர்சனல் எந்த இடத்துல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்றதுனால தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வேர் யூ ஆர் லேக்கிங், வேர் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் அப்படின்றது. ஓகே, ஸோ ஆப்டிடியூட் நிறைய பேர் சொன்னதுனால வில் ஹேவ் லைக் எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேஷன் ஆன் ஆப்டிடியூட் சைட். நீ நாட் டு வரி, நீங்க ஜாப் ஃபேர்க்குள்ள வந்து என்னென்ன டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. And like from the topics they'll be doing few sums வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. And also like they'll teach you shortcuts. So அந்த shortcuts எல்லாமே யூஸ் பண்ணி நீங்க ஃபர்தரா நீங்க ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் you can do your exams well. And பேசிக்கா ஒரு விஷயம் I wanted to tell you people, மேம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், I know percentage, I know probability. ஸோ மேம் எனக்கு ரீசனிங்ல கோடிங் அண்ட் டீகோடிங் தெரியும், எனக்கு இந்த பார்ட்ஸ் எல்லாமே நம்ம சிஸ்டம் எல்லாமே நல்லா தெரியும் மேம் அப்படின்னு நீங்க சொன்னாலுமே, ஈவன் இஃப் யூ நோ யோர் ஷார்ட்கட்ஸ், மேம் எனக்கு ஷார்ட்கட்ஸ் தெரியும் மேம், மேம் எனக்கு எப்படி ஃபார்மேட் போடுறது அப்படின்றது எல்லாம் தெரியும் மேம் அப்படின்னாலுமே அட் பர்டிகுலர் டைம்குள்ள நீங்க அந்த எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ உங்களோட எக்ஸாம்ஸ் எப்படின்னா, நான் எழுதும் போது லைக் வி டு ஹேவ் லைக் ஹேண்ட் ரிட்டன் எக்ஸாம்ஸ், கையில வந்து நோட் பண்ணி மார்க் பண்ணி எழுதுவோம், நல்லா டார்க்ன் பண்ணி. இப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எப்படி நடக்குதுன்னா லைக் யூ வில் பி ஹேவிங் யுவர் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ஸ் இருக்கும். இப்ப நீங்க சிஸ்டம்ல நீங்க பாப்பீங்க, கண்டிப்பா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், ஏன்னா வந்து கொஞ்சம் கண்ணு வலிக்கும், அதுக்கப்புறமா வந்துட்டு மென்டலி கொஞ்சம் டென்ஷனாவும் இருக்கும், ஏன்னா ஆப்போசிட் சைட்ல அந்த ரைட் சைட்ல மேல வந்து உங்களுக்கு டைம் போயிட்டே இருக்கும். யூ ஹாவ் லைக் 1 hour more, or like you have half an hour more, or like you have like 5 minutes, 2 minutes, 3 minutes, செகண்ட்ஸ்ல வந்து டைம் போயிட்டே இருக்கும். ஒன்ஸ் டைம் கம்ப்ளீட் ஆன உடனே நீங்க சேவ் அண்ட் சப்மிட் கொடுக்குறீங்களோ இல்லையோ சிஸ்டம் வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ இப்ப வந்து நான் ஏன் இதை இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னா, when you're doing your mathematics questions or reasoning questions or English grammar questions, எந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்க எடுத்தாலுமே though you're preparing very well அப்படின்னாலுமே handling exam is very very important. இப்ப நீங்க ஒரு கம்யூனிகேஷன் எடுத்தா இட்ஸ் நாட் about talking in Englishல பேசுறது பெரிய விஷயம் இல்ல, how I deliver there, how I handle people there, within a minute how I interact with the particular person who's asking me questions. இப்ப என் ஆப்போசிட்ல இருக்கவங்கள நான் எப்படி ஹேண்டில் பண்றேன், அவங்கள வந்து எப்படி இன்டராக்ட் பண்ணி நான் எப்படி அட்டென்ஷனை சீக் பண்றேன், நான் எப்படி என்னோட ஆன்சர்ஸை டெலிவர் பண்றேன் better than the people who have done the interview already. எனக்கு முன்னாடி ஒரு 10 பேர் முடிச்சிருப்பாங்க, சேம் கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்டிருக்கலாம், பட் அவங்கள விட நான் எப்படி ஆன்சர் பண்றேன். இந்த கிரைட்டீரியாஸ்ல தான் நம்மளுக்கு வந்து பாராமீட்டர்ஸ்ல மார்க்ஸ் கொடுப்பாங்க, கரெக்டா? சோ இப்ப நம்ம எப்படி நம்ம இங்கிலீஷை இந்த மாதிரியே ஹேண்டில் பண்றோன்றது லேர்ன் பண்ற மாதிரி ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பரேஷன் மட்டுமே இம்பார்ட்டன்ட் இல்ல மேம். நான் வந்து சம் போடுவேன், நான் வந்து வெல் வர்ஸ்டா இருக்குன்றது இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டைம்குள்ள நீங்க எப்படி கம்ப்ளீட் பண்றீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நீங்க எந்த பாயிண்ட்ஸ்ல எப்படி உங்களோட எக்ஸாம்ஸ் எழுதணும்னாலுமே டூ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ காட் மை பாயிண்ட். ஸோ அதனால வந்து கிளாஸ்ல மட்டும் கவனிச்சுட்டு அந்த 1 hour முடிச்ச அப்புறமா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஸோ அப்ப அங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காதீங்க. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ வீட்டுல உட்காந்து நீங்க தனியா ஒர்க் அவுட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களோட
இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். மீன்வெல் நிறைய எக்ஸாம்ஸ் நீங்களே பண்ணி பாருங்க. ஆன்லைன்ல நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வித்தின் அ ஷார்ட் டைம் என்னால எவ்வளோத்துக்கு எவ்வளோ இந்த டைம்குள்ள இந்த சம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்ற எவாலுவேஷன்ஸ் எல்லாம் நீங்க பர்சனலா ட்ரை பண்ணும் போது உங்களால எக்ஸாம்ஸ்ல ஈஸியா பாஸ் பண்ண முடியும். ஏன்னா எதுக்கு மேம் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ரைட்டிங் எக்ஸாம், எதுக்கு மேம் பயோகெமிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்டிடியூட் எக்ஸாம், வை மேம் ஐ எம் ஃப்ரம் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட், எனக்கு எதுக்கு மேம் ஆப்டிடியூட் எக்ஸாம்ன்ற கொஸ்டின்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஆக்சுவலி டு ஃபில்டர் த பீப்புள் ஃப்ரம் த இன்டர்வியூ. ஒரு இன்டர்வியூ அப்படின்னா 100 மெம்பர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா அந்த 100 மெம்பர்ஸையும் எடுத்துக்க போறது இல்லை, அதை ஃபில்டர் பண்ணும். இப்ப நான் ஃபில்டர் பண்ணும் போது அவங்களோட டிகிரி டொமைன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கும் போது நிறைய பேருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, சில பேர் சொல்லாமையும் இருப்பாங்க. பட் அதுல என்னால வந்துட்டு ஃபில்ட்ரேஷன் பண்ண முடியாது. பிகாஸ் ஃப்ரம் யுவர் டொமைன் when I take you people, I will be giving you training in my company. So in that case நான் எந்த கிரைட்டீரியால இருந்து ஒருத்தரை ஃபில்டர் பண்ணுவேன்னா, அந்த 12 years ஆஃப் ஸ்கூலிங் இருக்குல்ல, உங்களோட காலேஜ் பிளஸ் ஸ்கூலிங், அந்த 12 yearsல நீங்க லேர்ன் பண்ற மெத்தட்ஸ், நீங்க எப்படி லேர்ன் பண்ணிருக்கீங்க, நீங்க உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பேஸ் நாலேஜ் இருக்கு, இந்த கிரைட்டீரியாஸ்ல தான் உங்களை ஃபில்டர் பண்ணுவாங்க. அப்படி ஃபில்ட்ரேஷன் நடக்கும் போது யூ வில் ஹேவ் பேசிக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் மேத்ஸ், யூ வில் ஹேவ் பேசிக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் இங்கிலீஷ், யூ வில் ஹேவ் பேசிக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஜெனரல் நாலேஜ். இந்த 3 கிரைட்டீரியாலுமே யாரெல்லாம் ஓரளவு நல்லா ஆன்சர் பண்றீங்களோ அந்த கிரைட்டீரியால தான் 100ல இருந்து 50 செலக்ட் பண்ணுவாங்க. Like from 50 people, like they'll have technical round. From 50, they'll select 30. From 30, they'll select only 10. So it is very easy for them to do the filtration. So அதனால தான் இந்த ரைட்டிங் எக்ஸாம் வைக்கிறாங்க. So அதனால இந்த ரைட்டிங் எக்ஸாம்ல I know that particular topic-ன்றதை விட I know that particular topic within a short time I can do this sums-ன்றது தான் very very important. So I want you people to make sure do your preparation being in a home. Like நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கொடுக்கறது எல்லாமே அதுக்கு ரிலேட்டடா சம்ஸ் போட்டு பாருங்க. ஈச் அண்ட் எவ்ரிடே யூ வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். அந்த டிஃப்ரெண்ட் கிளாஸஸை எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நாட் ஒன்லி லைக் கமிங் டு கிளாஸ் சிட்டிங் ஃபார் 1 hour. அதை விட நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களோட இன்வால்வ்மெண்ட் நிறைய இருக்கணும். அப்பதான் உங்களால இன்டர்வியூல பாஸ் பண்ண முடியும். ஓகே, so coming to your communication class. So when it comes to communication class, few things are which is very very important. So basic things. The very first thing is resume. Second thing is interview skills questions. Already நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். And also like you got your guest lectures இருப்பாங்கல்ல, அவங்களும் நிறைய ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. And also like ஃபைனலா நம்ம அந்த பிஃபோர் ஒரு 2 daysக்கு முன்னாடி நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, and also like you will have grooming part. Grooming part, as I told you before, I speak my appearance speak in front of people. So grooming plays a major role during an interview. And mock interviewன்றது நான் last 2 daysக்கு முன்னாடி I'll be having a set of questions. If you are interested, we will have mock interview in our classes. Okay, and also like GD ஓட டாபிக் கொடுப்பேன், GD ஓட do's and don'ts எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். ஸோ நீங்க GD-யை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம போற கம்பெனில நம்மளுக்கு ரைட்டிங் மட்டும் இருக்கும்னு சொல்ல முடியாது, டெக்னிக்கல் மட்டும் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஃபேஸ் டு ஃபேஸ் மட்டும் இருக்கும்னு சொல்ல முடியாது. we may have GD also. GD கூட இருக்கலாம். ஸோ ஃபில்ட்ரேஷன்ஸ் எப்படி வேணா நடக்கும். ஏன்னா இட் இஸ் a big crowd இல்ல. ஸோ அதனால அந்த இடத்துல என்ன மாதிரி நார்ம்ஸ்ல இன்டர்வியூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஓகே, ஸோ we will be concentrating on all these topics. இப்ப நீங்க சொல்லுங்க, if you are ready to do your mock interview, I need to prepare a set of questions. I want you people to tell me, ma'am, we will do that in class. You bring questions, ma'am. We will do GD, ma'am. You bring questions. அப்படின்னு நான் சொன்னா, நீங்க சொன்னாதான் நான் எடுத்துட்டு வர முடியும். Because A sideல இருந்து நான் நிறைய ஒர்க் பண்றதை விட I want you people to tell me, ma'am, bring all that we will do as a team அப்படின்ற மாதிரி I want you people to give me answer. So we'll do இல்ல வேண்டாவா?
Yes, ma'am. We want a mock interview. ஓகே தென் ஜோவன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. We want. ஓகே Yeah, ma'am, we want. Ma'am, I also want. okay fine, then I will bring all the questions before your இப்ப இன்னைக்கு 26th, so probably like from 1 we will have like 10 minutes of mock interview and 10 minutes of GD. so இந்த ரெண்டுமே மாத்தி மாத்தி பண்ணும்போது ஓகே so இந்த மாதிரி நீங்க ரெண்டு டாபிக்ஸ் வந்து like 10 minutes each, 10 minutes if you do this both topic. நான் வந்து எல்லா நாளுமே இதை மட்டுமே பண்ணணும்னு பிளான் பண்ணல. வாட் ஐ ஹவ் பிளான் இஸ் வில் கம்ப்ளீட் தி டாபிக், தென் லாஸ்ட் 10 minutes we will do mock interview, and again the next day we'll complete the topic what is there, again like we will discuss on GD. so இதை மாத்தி மாத்தி randomly when we do, like when you go to your job fair like interview process பண்ணும்போது it will be easy for you people to talk. I'm not making you to prepare the question, I'm making you people to speak fluently. so இங்க நீங்க பேச பேச அந்த இடத்துல உங்களுக்கு பயம் இருக்காது. ஓகே மேபி லைக் த சேம் questions whatever we have discussed in the class, அதே questions வரலாம், இல்ல அதே ஜிடி டாபிக் வரலாம், இல்ல இந்த மாதிரி தான் பேசணும், நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் ஸோ எனக்கு பயம் இல்லை நான் பேசுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காகாது நீங்க இங்க பேசி ஆகணும். so I don't want the same people to give me answers like Joven, Akash, Krishna, Priya. so இந்த மாதிரி நிறைய பீப்புளோட நேம்ஸ் என்கிட்ட இருக்கு, whoever is continuously interacting with me, but I have like 120 students plus in our class, but like I have very less names who is interacting. so next ஒரு 10 daysல வந்து I want each and everyone to do the interaction, so that like each and everyone individually learn பண்ண முடியும். interact பண்றதே வந்து learningக்காக தான், so அதனால learn பண்ணணும் அப்படின்னா try to interact. okay, so going to your resume, so first we will discuss on resume. so why resume is playing very important role in our interview? what is the use of having a resume? illa resume, why it plays a major role? It is a part of all our details. Present means that is also like skills, projects, and experience. These are all the things which we have mentioned. So that's the thing. The resume plays a major role. Okay, great. What else? Thank you, Akash. What else? Why resume is important? Ma'am, So I to think a resume is the question paper for the interview because all the questions were asked from the resume itself. So what we have put, we are going to receive the questions based on that. So resume is like a question paper. So from resume, like people will ask questions. So that's the reason we want to take a resume. Then why resume plays a major role in the interview? Resume is a key role for analyzing a person Okay, it's a key about role. his Pratik. experience. Okay, great. Pratik, thank you. A newcomer. Okay, then I think it Resume shows is into the ourselves to the interview. That makes Anish, a little bit louder. I think it's ourselves introducing ourselves to others because they know they want to know. No, if they are hearing one person, they want to analyze that person. What is the person? Where he is from? What he can do? What we can expect from him. I think it's a key for them to analyze us. Okay, great. Fine. So as you people are giving me points, I want to accept all the points. Each and every one point is very perfect. As you told, like it is like a question paper. From resume, people will ask me questions. It is a key where like people will understand about me. That is very important. Okay. So on the resume மூலமா தான் and what I am அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். And as you all told, like this plays a major role in the interview. So meanwhile, why people say like, do you think than grooming, than preparation, than your language, resume play a major role in the interview? Yes, ma'am. Why, Roshan? Because it shows who am I, ma'am. Like what I am valuable to the recruiter and for the company. Like how he or she will turn the company's idea or task into action outside. Okay, great. Thank you, Roshan. Thanks a lot.
Okay. As Roshan told, yes, if you ask me, this resume is important, ma'am. Resume is very, very important because like then you're grooming. Okay. Bala. Okay. Fine. Okay. So then your grooming, then your language, then everything. Resume plays very, very important role in your interview. Before I speak, my resume speak in front of people. I hope you got it. Before I speak, my resume speak in front of people. அப்ப நான் இன்டர்வியூ போகாததுக்கு முன்னாடி எதை வந்து அவங்க நோட் பண்றாங்கன்னா என்னோட ரெஸ்யூமே தான் நோட் பண்றாங்க. இப்ப நான் ஜாப் ஃபேருக்கு போறேன் அப்படின்னாலுமே இப்ப ஒரு கம்பெனி வராங்க, அந்த கம்பெனிக்கு நான் ரெஸ்யூமே முன்னாடியே நான் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன், ஐ ஹவ் சென்ட் மை ரெஸ்யூமே, ஐ ஹவ் சப்மிட்டட் மை ரெஸ்யூமே அப்படின்னாலுமே என்னோட ரெஸ்யூமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ நான் பேசாததுக்கு முன்னாடி எது அந்த இடத்துல வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதுன்னா என்னோட ரெஸ்யூமே. அப்ப நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா லைக் யூ ஆர் ப்ரிப்பேரிங் வெரி வெல் அண்ட் யூ ஆர் க்ரூமிங் வெரி வெல், யூ ஆர் டூயிங் லாட் ஆஃப் ரிசர்ச்சஸ். பட் த ப்ராப்ளம் உங்களோட ரெஸ்யூமே நீங்க வந்து பக்காவா ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன்றீங்க. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் when it comes to ப்ரிப்பரேஷன்? ஒரு ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்? ஒன் திங் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மேம், என்ன கேட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணும்போது. வாட் இஸ் தட்? Resume should align with the job description. எக்ஸாக்ட்லி. ஸோ ரெஸ்யூமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ரெஸ்யூமே வந்துட்டு in a proper format, I think, right? yes, ஓகே. ஸோ ஒரு ரெஸ்யூமே வந்து அந்தந்த ஜாப்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். அண்ட் த ஃபார்மேட் ஆஃப் த ரெஸ்யூமே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இஃப் ஐ எம் அப்ளைங் ஃபார் அ டீச்சர் லைக் சோஷியல் டீச்சர் அப்படின்னா என்னோட ரெஸ்யூமே ரிலேட்டட் டு சோஷியல் டிபார்ட்மெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய இருக்கணும். இஃப் ஐ எம் அப்ளைங் ஃபார் ஐடி ஜாப் லைக் டேட்டா அனலிஸ்ட்க்கு நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஸ்கில்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிருக்கணும். இஃப் ஐ எம் அப்ளைங் ஃபார் நான் டெக்னிக்கல் வாய்ஸ் ப்ராசஸ்ல நான் அப்ளை பண்றேன்னா அதுக்கு ரிலேட்டடா என்னோட ரெஸ்யூமே வந்து நான் அப்டேட் பண்ணிருக்கணும். So please make sure when it comes to resume அப்படின்னா not one resume to all the company. So இப்ப நீங்க ஜாப் ஃபேர் போனாலுமே வந்துட்டு நீங்க வந்து ஒரு 4-5 ரெஸ்யூமேயாவது உங்க கையில வச்சிருக்கணும். ஒரு கம்பெனிக்கு மட்டுமே நான் எடுத்துட்டு போற ரெஸ்யூமே நான் எல்லா இடத்துலயுமே அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா ஒரு இடத்துலயுமே ஒவ்வொரு ஸ்கில்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்டா இந்த ஜாப் ஃபேர்ல என்ன பிரச்சனை நடக்குதுன்னா we will have one resume and we will give the same resume to different கிரைட்டீரியாஸ்ல இருக்க கம்பெனிஸ்க்கு எல்லாருமே அதே ரெஸ்யூமே கொடுப்போம். இப்போ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்கில்ஸ் நான் அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா நான் வந்து என்னோட ரெஸ்யூமேல அப்டேட் பண்ணல அப்படின்னா ஏன்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. பட் அந்த சின்ன சின்ன இஷ்யூ வந்து நம்ம பெருசா யோசிக்க மாட்டோம். வாட் வி திங்க் இஸ் அக்கார்டிங் டு த கம்பெனி எக்ஸ்பெக்டேஷன் என்னோட ஸ்கில்ஸ் இல்லைன்ற மாதிரி நினைச்சுப்போம். ஸோ அதனால உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கு பட் நீங்க அந்த இடத்துல அப்டேட் பண்ணிருக்கணும். So when it comes to your resume, நீங்க எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த கம்பெனி ரிலேட்டடா உங்களோட ஸ்கில்ஸ் நீங்க அப்டேட் பண்ணிருக்கணும். Got it? Okay. Okay. Okay, ma'am. So that is one thing. So நல்ல ஜாப் ஃபேர் போறவங்க இப்ப நான் வந்து ஒரு கம்பெனிக்கு நான் போறேன் அப்படின்னா ஐ நோ அபவுட் த கம்பெனி. இஃப் ஐ எம் கோயிங் ஃபார் டிசிஎஸ் கம்பெனி இல்ல இன்ஃபோசிஸ் கம்பெனின்னா த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த கம்பெனி அவங்களோட டெசிக்னேஷன் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஒரு கேண்டிடேட் கிட்ட இருந்தது எனக்கு தெளிவா தெரியும். ஸோ அதனால வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோட ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்ப நான் எங்க போறேன் ஜாப் ஃபேர் போறேன் அங்க என்ன மாதிரி கம்பெனி வருதுன்னு சொல்லிட்டு we will have like quite ideas. பட் இருந்தாலுமே நான் ஒரு 5 to 6 கம்பெனிஸ் என் கையில செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த 5 to 6 கம்பெனிஸ்க்கு ரிலேட்டடா அவங்களோட டெசிக்னேஷனுக்கு ரிலேட்டடா என்னோட ரெஸ்யூமேவை நான் அப்டேட் பண்ணியிருந்தாதான் அங்க போய் கான்ஃபிடென்ட்டா நான் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண முடியும், ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஏன்னா as we know very well before I speak my appearance speak in front of people. ஒரு ரெஸ்யூமே தான் அங்க பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. அதனால வந்து இந்த கம்பெனி வருமா லைக் whether this company will come there அப்படின்ற கிரைட்டீரியால நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாலுமே உங்களோட ரெஸ்யூமே அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நீங்க அப்டேட் பண்ணிருக்கீங்களான்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நாட் ஒன் கம்பெனி டு ஆல் 5
not one resume to all 5 company. So 5 different companies ஓட expectation related உங்களோட resume fulfill பண்ற மாதிரி இருக்கணும். So அதனால before you go to your job fair, what is very important is sit and do your preparation when it comes to your resume. Okay, that is first thing. Second thing, the format. ரொம்ப collapse complicated ஆக்காதீங்க. ஏன் அப்படின்னா when it comes to resume, like 1 minute or 2 minutes or like seconds, they'll take seconds to read your resume. So ஒரு ரெஸ்யூமே படிக்கிறதுக்கு அவங்க வந்து ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஜாப் ஃபேரே போறீங்க, எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு ஜாப் ஃபேர்ல? 2 or 3%. சாரி, 2 or 3%. 2 or 3%. ஓகே, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நீங்க சொல்லுங்க. உங்களோட ஜாப் ஃபேர்ல டோட்டலா எத்தனை பேரை என்ரோல் பண்ணிருப்பாங்க, எத்தனை பேர் அங்க வருவாங்க? More than 10,000. More than 10,000 இருக்கலாம். ஓகே, நீங்க போற கம்பெனிக்கு இப்ப நீங்க ஒரு ஜோஹோ கம்பெனி வராங்கன்னு வச்சுக்கோங்க. இஃப் யூ கோயிங் டு தட் கம்பெனி அப்படின்னும் போது அந்த கம்பெனிக்கு எத்தனை பேர் வருவாங்க? லைக் 10,000ல வந்து we do have arts, engineering, MBA, MCA, BCom, BCA, வேற வேற டொமைன்ல இருக்கும். இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு எத்தனை பேர் ரேண்டமா வருவாங்க? 1,800, 5,000. ஓகே, ஃபைன். எவ்வளவு நேரம் இன்டர்வியூ நடக்கும் கால்குலேட் பண்ணலாம்? 8 hours or 10 8 hours. hours. இப்ப இந்த 8 ஹவர்ஸ்ல அவங்க ஆல் 500 நான் சொல்றேன். ஒரு கம்பெனில 500 மெம்பர்ஸ் அட்டென்ட் பண்றீங்கன்னா, யூ திங்க் ஆல் 500 ஓட ரெஸ்யூமே அவங்க படிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? HR will be go through all 500 people resume? Not possible, ma'am. Not possible. They Then how only long see they'll be 6 taking only. time to go through your resume? Each and every candidates ஓட resume எவ்வளவு நேரம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 5 to 10 seconds. 5 to 10 seconds. 5 to Not- 10 seconds. இப்ப நம்ம பிராக்டிகலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் a minute கூட அவங்க டைமிங் இல்ல, அவங்களோட செகண்ட்ஸ் டைமிங். அப்ப வாட் they'll be focusing on their resume? ஒருத்தர் ரெஸ்யூமேல என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? Skills and degrees. Focus on skills. Focus on the skills. Sorry? Words. Focus on the skills. Yes. So focus on the skills according to the company need. He is also an employee of the company. So HR is not boss of the company. அவருக்கு என்ன மேனேஜ்மெண்ட் போட்டிருக்காங்களோ அந்த ரூல் படி, ஓகே ஐ எம் கோயிங் டு டேக் ஹையர் பிளம்பரை ஹையர் பண்ணணும், நீங்க பிளம்பரை ஹையர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா அது ரிலேட்டடா அவருக்கு ஸ்கில்ஸ் இருக்கா, அது ரிலேட்டடா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றதுதான் அவர் ஃபோக்கஸா இருக்கும். ஸோ பிளம்பரோட ரெஸ்யூமே இருந்தாலுமே அதுல அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஸோ அவர்னால நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேனோ அதெல்லாம் அடாப்ட் பண்ணி வேலை செய்ய முடியுமா அப்படின்றதுதான் ஹெச்ஆரோட வேலை. யூ காட் மை பாயிண்ட். அப்ப நீங்க அந்தந்த கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணும்போது வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் அக்கார்டிங் டு த கம்பெனி நீட் மை ரெஸ்யூமே ஆஸ் டு வெல் ப்ரிப்பேர்ட். ஸோ ரெஸ்யூமே வந்து வெல் ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஸோ அந்தந்த ஈச் டொமைன்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூமே உங்களோட ஸ்கில் செட் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி அப்ளிகபிள் ஆயிருக்கணும். இப்ப நான் ஏன் இதை இவ்வளோ டீட்டெயிலா சொல்றேன்னா, நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா யூ கட் காப்பி பேஸ்ட், டோன்ட் டூ தட். சரியா? அத பண்ணாலுமே ஓரளவுக்கு அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு ரிலேட்டடா நீங்க வந்து உங்களோட ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். ஓகே, so that is one thing. The second thing is when it comes to your words, you have a guide to write a good resume. So education related documentation is very very important. அத வந்து கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்ப்பாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க ஃப்ரம் யுவர் 10th and 12th and your degree. ஓகே, இது எல்லாமே பார்ப்பாங்க கண்டிப்பா. 1 minute. So when it comes to resume, உங்களோட documentation, நீங்க ப்ரீவியஸா பாஸ்ட் உங்களோட ஹிஸ்டரி, உங்களோட பார்ட் டைம் ஜாப்ஸ், உங்களோட ப்ராஜெக்ட்ஸ், உங்களோட இன்டர்ன்ஷிப், உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயம், ட்ரைனிங் ரிலேட்டடான விஷயம், ஸ்கில் செட், வாட் எவர் யூ நோ, அது எல்லாமே ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகே,
கட் காப்பி பேஸ்ட் பண்ணாலுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணது உங்களோட ட்ரைனிங் ஸ்கில்ஸ், உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களோட சர்டிபிகேஷன்ஸ் என்ன, உங்களோட டாக்குமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு அதை கொஞ்சம் எடுத்து போடுங்க. ஏன்னா வந்து கண்டிப்பா வந்து வெரிஃபிகேஷன் ஒண்ணு நடக்கும். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு பாயிண்ட்ஸை போடணும், என்னோட ரெஸ்யூமே பக்காவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆஸ் யூ பீப்புள் டோல் மீ லைக் பீப்புள் வில் நாட் டேக் மச் டைம் ஆன் seeing your resume. ஸோ அதனால what you know exactly, எனக்கு என்ன தெரியுமோ, என்னால என்ன பண்ணிருக்கேன் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா, அந்த அப்டேட் மட்டும் இருந்தா போதும். நாட் எக்ஸ்ட்ரா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் when it comes to resume. As your friend told, it is like a question paper. ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பரை நம்ம ஹெச்ஆர் கிட்ட கொடுத்து அந்த ஹெச்ஆர் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எனக்கு கேள்வி கேட்கிற மாதிரி தான் ரெஸ்யூமேன்றது. ஐ எம் கோயிங் டு கிவ் மை கொஸ்டின் பேப்பர் டு த ஹெச்ஆர். அப்ப நான் பாஸ் பண்ண முடியுமா, ஈஸியா கஷ்டமா? Easy, ma'am. Because I am going to give question paper. நான் எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் கொடுக்க போறேன். அப்ப நீங்க என்னென்ன லிஸ்ட் மேக் பண்றீங்களோ அதுல எல்லாம் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ டோன்ட் ப்ரிப்பேர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யுவர் டொமைன் ஃபீல்ட்ல இருக்க கொஸ்டின்ஸை வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கீங்க. பட் யூ ஆர் மிஸ்ஸிங் யுவர் ரெஸ்யூமே பார்ட். ரெஸ்யூமே இஸ் லைக் a கொஸ்டின் பேப்பர். ஸோ உங்களோட டாக்குமெண்டேஷன்ஸ் என்னென்ன அப்டேட் பண்றீங்களோ அதுக்கு ரிலேட்டடா உங்களோட ஆன்சர்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ்ல என்னென்ன இருக்கணும்னா இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட்ஸ், பார்ட் டைம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ், when it comes to your schools and colleges, நீங்க என்ன பண்ணீங்க, ட்ரைனிங், ஸ்கில்ஸ், இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே நீங்க அப்டேட் பண்ணலாம். நீங்க இதுக்கு கட் காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸை வந்து மட்டுமே நீங்க வந்துட்டு அப்டேட் பண்ற மாதிரி இருக்கணும். Okay, so no paragraphs. That is very important when it comes to your resume. So every point on your resume must be specific and must be supported, like the facts, the information, whatever you are providing, it should not be false. False இருக்க கூடாது. ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ், எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஐ ஒர்க் ஹியர், ஐ ஒர்க் தேர், அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன்ஸுமே பண்ணாதீங்க. எஸ் மேம், ஒரு டவுட் மேம். அதாவது ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளனேஷன்ஸ் கீழ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? கண்டிப்பா கொடுக்கணும். நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. let us create our own resume. இப்ப நம்ம ஒரு ரெஸ்யூமே கிரியேட் பண்ணலாம். சோ வெரி சிம்பிள் ரெஸ்யூமே. ஒரு ஃப்ரெஷரா இருந்தா அவங்களோட ரெஸ்யூமேல என்னென்ன டிஃபால்ட்டான இன்ஃபர்மேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ ரெஸ்யூமே ஹெட்டிங் அப்படின்னு போடவே கூடாது. ரெஸ்யூமேன்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போடக்கூடாது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். தட் இஸ் a ரெஸ்யூமே, நம்மளுக்கு தெரியும். சோ நம்மளோட மெயின் திங் வந்து நம்மளோட நேம், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ். ஓகே, தட்ஸ் ஆல். சோ அப்ஜெக்டிவ் வந்து 2 லைன்ஸ் இருந்தா போதும். மேடம், ஒரு டவுட் மேடம். மேம், இப்போ என்னன்னா ஆக்சுவலா வேற ஒரு ஃபீல்டுல படிச்சது இன்ஜினியரிங், பட் ஆனா இருந்தது வேற ஃபீல்டு. இப்போ திருப்பியும் அதே கோர் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா அது எப்படி ரெஸ்யூம் அப்டேட் பண்றது மேம்? நீங்க இப்ப வந்து என்ன பண்றீங்கன்னா, நீங்க படிச்சது வேற ஃபீல்டு, ஒர்க் பண்ணது வேற ஃபீல்டு இல்ல. ஆமா மேடம். இப்ப நீங்க எதுக்கு போறீங்க? படிச்சதுக்கு ரிலேட்டடா போறீங்களா இல்ல ஒர்க் பண்ண ரிலேட்டடா போறீங்களா? படிச்சதுக்கு மேடம். இப்ப அத வந்து மேல போடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ போடலாம், பிரச்சனை இல்ல. ஓகே மேடம். இல்ல, இப்போ என்னன்னா நான் டிப்ளமோ மெக்கானிக் இன்ஜினியர் முடிச்சேன். நான் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோச்சரா ஒர்க் பண்ணேன். அது ஒரு 6 இயரா ஒரு காலேஜ்ல கோச்சரா ஒர்க் பண்ணேன். இப்ப ஃபீல்டு மாத்தலாம் அப்படின்னா சப்போஸ் இப்ப எது ஃபர்ஸ்ட் போடணும் மேடம்? ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன் ரிலேட்டடா இருக்க பாயிண்ட்ஸை மேல போடுங்க. ஓகே மேடம். மற்றது எல்லாமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க போட்டுக்கலாம். நான் வந்து இங்க இப்ப எடுத்த உடனே மை எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் அஸ் அ கோச் அப்படின்னு நீங்க போடுறதை விட உங்களோட ரிலேட்டட் சர்டிபிகேஷன்ஸ் இருக்குல்ல, உங்களோட காலேஜ்ல நீங்க முடிச்ச சர்டிபிகேஷன்ஸ், உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க இப்ப போற கம்பெனிக்கு இப்ப படிப்புக்கு ரிலேட்டடா முடிச்சிருப்பீங்கல்ல, அது ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க வேணா உங்களுக்கு இந்த மாதிரி ஜாப்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குன்னு போடலாம். ஓகே ஓகே மேடம். ஏன்னா அவங்க வந்து கோச் ரிலேட்டடா ஆள் கேட்டாங்கன்னா நீங்க இந்த பர்టిక్యులரா வந்து ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸா போடலாம் எடுத்த உடனே. பட் ஆனா இப்போ நீங்க வந்து படிப்பு ரிலேட்டடா தானே போறீங்க, மெக்கானிக்கல் ரிலேட்டடா போகும்போது அந்த கம்பெனிக்கு என்ன நீடோ அதை நீங்க ஸ்பெசிபிக்கா போடுங்க. மத்ததெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல போட்டா போதும். ஓகே 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 மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். ஓகே, இப்ப சுந்தர், இப்ப லைக் ஐ எம் ஒர்க்கிங் as a teacher but I have got experience on as a makeup artist அப்படின்னா I will update in my experience, but that will be ஒரு பார்ட்டா தான் இருக்கும். That is not my major என்ற மாதிரி நான் காமிச்சுப்பேன். because that
தட் இஸ் லைக் வை ஐ எம் டூயிங் தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் லைக் அ பேஷன். எனக்கு அது ஒரு பேஷன், எனக்கு ஒரு ட்ரீம். நான் இதுலயும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஐவ் காட் சான்சஸ், அதனால நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். ஓகே ஓகே மேடம். ஓகேவா? ஓகே மேடம். எனி அதர் டவுட்? இல்ல ஜபா, எனக்கு சரியா கேட்கல உங்க வாய்ஸ். இட்ஸ் நாட் ஆடிபிள். கம்பெனி வந்து ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருப்பாங்க. நம்ம வந்து வேற ஜாப்ல ஒர்க் பண்ணி இருந்தா அது வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்கல்ல. அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னதோ அதை தானே கன்சிடர் பண்ணுவாங்க. ஆமா. அப்படிங்கும்போது ரெஸ்யூம் ரிவ்யூ பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கல்ல. அப்படியெல்லாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல வேலை செஞ்சிருக்க ஆள் தேவைப்படுது. நீங்க சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சர்டிபிகேஷன் கோர்ஸ் பண்ணிருக்கீங்க, பட் ஆனா நீங்க வந்து மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல படிச்சிருக்கீங்க, பட் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோட நாலேஜ் இருக்கு. ஓகேவா? இப்ப எனக்கு என்ன தேவை, இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்க எனக்கு தேவை. சோ அவர் எந்த ஃபீல்ட்ல வேலை செஞ்சாலுமே எனக்கு பிரச்சனை இல்லை, எந்த ஃபீல்ட்ல வேலை படிச்சாலுமே எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல நீங்க ஒர்க் பண்ண தெரியணும் அப்படின்னும் போது நாங்க கண்டிப்பா எடுத்துப்போம். பிகாஸ் மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தட்ல உங்ககிட்ட அந்த கிரைட்டீரியா இருந்தா நான் எடுத்துப்பேன். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அதனால தான் சொல்றேன், when you're preparing a resume, focus on the skill set வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு ரிலேட்டடா உங்களோட ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே ஓகே மேடம். இன்னொரு டவுட் மேடம். மேம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் மெக்கானிக்கல் ஃபீல்டுல. கிட்டத்தட்ட ஒரு 4 சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அது மேக்சிமம் ஒரு 3 சாஃப்ட்வேர் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 சாஃப்ட்வேர் தான் இருக்கு. இப்ப அதை நான் மென்ஷன் பண்ணணும்னா எப்படி மேடம் மென்ஷன் பண்றது டிசைன்ஸ்ல? இப்ப நீங்க என்னென்ன முடிச்சீங்களோ அதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணிடுங்க. சரிங்க மேடம். லேர்னிங் இப்ப ரீட், ரைட், ஸ்பீக் அப்படின்னு லாங்குவேஜ்ல போடுறோம்ல, லேர்னிங்னு போட்டு அந்த மாதிரி லேர்னிங்னு போட்டு அந்த சர்டிபிகேஷனை போட்டுருங்க. இன்கேஸ் அந்த சர்டிபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்களான்னு கேட்டாங்கன்னா நீங்க சொல்லிடுங்க இட்ஸ் லைக் ஆன் தி ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. ஓகே ஓகே மேடம். அப்படி இல்லனா you can update all the certifications. நீங்க என்னென்ன பண்றீங்களோ அதெல்லாம் அப்டேட் பண்ணிடலாம். இப்போ when it comes to self introduction போதே apart from the resume whatever the details we want to give நீங்க அதெல்லாம் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல்ல முடிச்சிருப்பேன், பட் என்னோட காலேஜ்ல நான் பயோகெமிக்கல் எடுத்திருப்பேன். இப்போ பயோகெமிக்கலுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு சம்மந்தமே இல்லை. இப்ப நான் ஒரு கம்பெனி போறேன்னும் போது எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் இருக்குன்னு நான் எப்படி சொல்வேன்னா என்னோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்லயே சொல்லிடுவேன் நான். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து சொல்லும் போதே நீங்க சொல்லிடலாம் லைக் ஐ ஹவ் காட் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஹவ் டன் ஆல் த சர்டிபிகேஷன் ஆன் திஸ் பார்ட்ஸ், லைக் அந்த மாதிரி சொல்லும் போதே இதை நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க சொல்லிடலாம். ஓகே ஓகே மேடம். இப்ப என்ன கேட்டீங்கன்னா இப்போ உங்களோட டவுட்ஸ் வந்து நான் வேற ஃபீல்ட்ல இருக்கேன் மேம், இப்ப நான் இந்த ஃபீல்டுக்கு ஜம்ப் பண்ண போறேன், அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையான்றது தான் நிறைய பேர் டவுட்ஸா இருக்கலாம். ஸோ when it comes to IT department, biomedical people are working, mechanical people are working, ECE people are working, EEE people are working. இவங்கெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? இவங்களோட டொமைனே டோட்டலா வேற. கரெக்ட் தானே? ஆமா மேடம், கரெக்ட் தான் மேடம். ஏன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சது 2013 முடிச்சேன். அப்ப ஒரு ஃபீல்டு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபீல்டு தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் ஒரு 6 வருஷமா கொரோனா 2019 இருந்து காலேஜஸ்ல ஒர்க் பண்ணி சரி இப்ப ஃபீல்டு மாறலாம் அப்படின்னும் போதுதான் சோ இது கொஞ்சம் கரெக்டா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறேன் மேம். அதுக்காக தான் கேட்டேன். இல்ல உங்களுக்கு இல்ல, ஜெனரலா நான் சொல்றேன். இப்ப நீங்க ஐடி டிபார்ட்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா EEE வேலை செய்யறாங்க, பயோமெக்கானிக்கல், பயோகெமிக்கல் எல்லாருமே வேலை செய்யறாங்க. தட் இஸ் நாட் மேண்டேட்டரி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க மட்டும் தான் வேலை செய்யணும், இசி முடிச்சவங்க மட்டும் தான் வேலை செய்யணும். இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு, இப்ப படிக்கிறாங்க. சைபர் செக்யூரிட்டி படிக்கிறாங்க. இப்ப நான் 2015 பேட்ச் மேம், எனக்கு சைபர் செக்யூரிட்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இல்ல, நான் இப்ப ஐடி போக முடியும்னா போக முடியும். இஃப் யூ டெவலப் யுவர் ஸ்கில் செட் அக்கார்டிங் டு த கம்பெனி நீட், ஒரு கம்பெனி நீடுக்கு ரிலேட்டடா நீங்க ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸ் படிச்சு நீங்க ஈஸியா போகலாம். If you learn your artificial intelligence or cyber security right now, நீங்க இப்ப அப்கிரேட் ஆனீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா உங்களுக்கு வேலை கிடைக்கும். நான் 2015ல நான் இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சுன்றது கன்சன்ட்ரேஷன் இல்ல. நான் இப்ப எனக்கு எந்த இதுல வாண்டட், எனக்கு இதுலதான் ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட் இருக்கா,
அப்ப நான் கண்டிப்பா எடுத்துப்பேன். அப்ப ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏஜ் ஆனாலும் சரி, உங்களோட எஜுகேஷன்ஸ் வந்து நீங்க எப்பயோ முடிச்சிருந்தாலும் சரி, நீங்க வேற எஜுகேஷனே ஃபீல்டுல படிச்சிருந்தாலும், டிகிரி டொமைன் வேறையா இருந்தாலுமே, இப்ப நடக்கிற டெக்னாலஜி படி உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா, சர்டிபிகேஷன் ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அவங்க நீட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து உங்களை எடுப்பாங்க. ரிஜெக்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்காது. பட் பி வெரி கிளியர் when you talk to people. Okay, so coming to your resume. இப்ப ரெஸ்யூமே ஹெட்டிங் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ லைக் இமெயில் அட்ரஸ் அப்ஜெக்டிவ் வந்து 2 போதும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷர்ஸ் இப்ப நான் பண்றது வந்து ஃப்ரெஷரோட ரெஸ்யூமே. உங்களுக்கு நிறைய ரெஸ்யூமே ஃபார்மேட் இருக்கு. பட் ஒரு ஃப்ரெஷரா இருக்கும் போது எப்படி கேட்பாங்க, எப்படி பாப்பாங்கன்றது நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ அப்ஜெக்டிவ் வந்து 2 போதும். ஏன்னா ஃப்ரெஷரோட ரெஸ்யூமே 2 பேஜ்க்கு மேல இருக்கக்கூடாது. நாட் மோர் தென் 2 பேஜ். ஸோ எஜுகேஷன் வந்து ஃபில்ட் ஆஸ் அ டேபிளர் காலம். டேபிளர் காலம்லாம் இருக்கும் போது டீட்டெயிலா நீங்க கொடுப்பீங்க. குவாலிஃபிகேஷன், ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜஸ், யூனிவர்சிட்டி, இயர் and your degree and your percentage. Percentage is very important when it comes to fresher. Okay, so next first step is be well prepared. ஒரு பேப்பர் எடுத்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மேடம் என்னென்ன கம்பெனிஸ்லாம் வருதுங்க? சாரி, இல்ல லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ், லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் கேக்குறாங்க. லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து லைக் பிஃபோர் யுவர் ஜாப் ஃபேர் ஃப்ரம் கிவ் லைஃப்ல இருந்து உங்களுக்கு டே 1 சார்ல்ஸ் சொன்னார்ல, யூ வில் கெட் ஆல் த இன்ஃபர்மேஷன் த்ரூ யுவர் மெயில். இமெயில் மூலமா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும், என்னென்ன கம்பெனிஸ் எந்தெந்த டொமைன் ரிலேட்டடா வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 to 3 டேஸ்க்கு முன்னாடி எல்லா டீடைல்ஸுமே வந்துடும். ஓகே, தேங்க் யூ. நீட் நாட் டு வரி. ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி செகண்ட் வந்து ஸ்டெப் 3 வந்து எஜுகேஷன். ஸ்டெப் 4 போனீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்ன்ஷிப். இப்போ நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்பை வந்து பிரீஃபா மென்ஷன் பண்ணுங்க. நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட், 3 W's வெரி இம்பார்ட்டன்ட். வேர், வாட் அண்ட் வென். வேர்ன்றது எங்க பண்ணீங்க, வாட்ன்றது என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க, வென்ன்றது எங்க பண்ணீங்க. இப்போ நான் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டேன்னா என்ன வந்து HR கேள்வியே கேட்க மாட்டாரு. So I have given all the details, name of the project or name of the company where I did the project, and duration from where and when அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் நான் மென்ஷன் பண்ணிடுவேன். அப்போ ஒரு ப்ராஜெக்ட் நான் மென்ஷன் பண்ணாலுமே நான் ஈச் அண்ட் எவ்ரி டீடைல் ஹேஸ் டு பி ஃபில்ட் இன் அ பெர்ஃபெக்ட் ஆர்டர். அப்போ எனக்கு கொஸ்டின்ஸ் கம்மியா இருக்கும். நான் திருப்பி சொல்றேன், இதெல்லாம் மேண்டேட்டரியா கேட்டீங்கன்னா மேண்டேட்டரி இல்ல. பட் ஆனா கொஸ்டின்ஸ் கேட்க கூடாது. ப்ராஜெக்ட் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க கூடாது. நீங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டீங்க, ஓகே இந்த கம்பெனில இவங்க பண்ணிருக்காங்க, இந்த டைம் டியூரேஷன்ஸ்ல இவங்க பண்ணிருக்காங்கன்றது அவங்களுக்கு டீடைலா தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இருக்காது. நோ எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ். அண்ட் வாட் யூ லேர்ன்ட் ஃப்ரம் த ப்ராஜெக்ட். என்ன ப்ராஜெக்ட்ல பண்ணீங்க, என்ன இன்டர்ன்ஷிப்ல பண்ணீங்கன்னு ஒரு 2 லைன் நீங்க கொடுத்தா போதும். வாட் டிட் யூ லேர்ன் அப்படின்றது நீங்க கொடுத்தா போதும். ஸோ இது வந்து ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்ன்ஷிப், இதை வந்து நீங்க டீடைலா கொடுக்கணும். ஸோ ஸ்டெப் 5 இஸ் யர் ஸ்கில்ஸ். ஸோ இப்போ ஸ்கில் செட்ல வந்து ஜென்ரலா வந்து ஐ எம் வெரி குட் இன் டைம் மேனேஜ்மெண்ட், ஐ எம் ஈஸி கோயிங் பர்சன், ஸோ அடாப்டபிலிட்டி ஸ்கில்ஸ் இருக்கு, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதில் இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு ஸ்கில். ஓகே, இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதில் கம்பெனி ரிலேட்டடான ஸ்கில் செட்டை அப்டேட் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான ஸ்கில் செட்டை நீங்க வந்து அப்டேட் பண்ணலாம். ஓகே, அச்சீவ்மெண்ட்ஸும் அதே தான். இப்ப நான் ஒரு கம்பெனி போறேன், அந்த கம்பெனில இதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா சர்டிபிகேஷன்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுங்க. அது இல்லைன்னா வேற ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் அப்டேட் பண்ணலாம். சோ இங்க நான் மென்ஷன் பண்ண மாதிரி ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ் தான் இருக்கணும், நாட் பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ். மேம் அச்சீவ்மெண்ட்ஸ் இல்லனா விட்டுறலாம். உங்களுக்கு தான் இத்தனை ஸ்டெப்ஸ் நான் அடுத்தடுத்து போட்டிருக்கேன் பாருங்க. ஓகே மேம். ஓகே, ஸ்கில்ஸ் போடுங்க. ஸ்கில்ஸ்ல 2 காலமா டிவைட் பண்ணுங்க. ஒன்னு ஸ்கில்ஸ், இன்னொன்னு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல பைத்தான், C++. எஸ் மேம், நான் இப்போ வந்து ஒரு கோர்ஸை வந்து இப்போ யூடமி அந்த மாதிரி ஒரு இதுல பண்றேன்னா இப்போ அத வந்து நான் ஒரு லிங்கா ரெடி பண்ணி நம்மளோட இதுல
ஆட் பண்ணுவோம் மேம். ஓகே, நீங்க ஆட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை ஐ இல்ல. மீன் கோர்ஸ் கம்ப்ளீஷன். ஓகே மேம். நீங்க வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன்ல நீங்க அதை மென்ஷன் பண்ணணும்னா கூட அவசியம் இல்ல. ஐ காட் நாலேஜ் ஆன் திஸ் அப்படின்றது நீங்க அப்டேட் பண்ணா போதும். அவங்க கேட்டாங்கன்னா ப்ரூஃப் காட்ட வேண்டாமா மேம்? புரியல. ப்ரூஃப் காட்ட வேண்டாமான்னு கேட்டேன். அதுதான் அவங்க கேட்டாங்கன்னா யூ கேன் சே ஐ ஹவ் லேர்ன். இப்ப நிறைய பேர் ஆப் மூலமா லேர்ன் பண்றாங்க. சோ நிறைய பேர் வந்து அவங்களே லேர்ன் பண்றாங்கல்ல, லைக் இன்ஸ்டிடியூட் மூலமா பண்ணாம. சோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க சொல்லிக்கலாம். லிங்க்டின்ல. ஆமா. ஓகே மேம். ஓகே, थैंक यू. இப்போ ஒரு கம்பெனி வந்து அந்த ஸ்கில் செட்டை தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னும் போது அதை நீங்க டீடைலா மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகே மேம். ஓகேவா? பட் அது தேவையில்ல, ஒரு 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 சின்ன இம்பாக்ட்காக நான் அதெல்லாம் அப்டேட் பண்றேன் அப்படின்னும் போது நீங்க அதை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் கம்பெனி இஸ் எக்ஸ்பெக்டிங் தட் பர்டிகுலர் டொமைன் அப்படின்னும் போது டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க எதுல படிச்சீங்க, எங்க படிச்சீங்க, டியூரேஷன் எது அப்படின்றதெல்லாம் அப்படி அப்டேட் பண்ணலாம். அப்படி பார்த்தா கோவிட்ல நிறைய பேர் வீட்ல தானே படிச்சாங்க. எஸ் மேம். சோ அதனால அது பெரிய இஷ்யூ எல்லாம் இல்ல. அவங்களுக்கு தேவை உங்களுக்கு அதுல நாலேஜ் இருக்கான்னு தான் பாப்பாங்க. ஓகே மேம், थैंक यू. ஓகே, சோ இப்போ எனக்கு அச்சீவ்மென்ட்ஸ் இல்ல மேம், சொல்லுப்பா. மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். ஆக்சுவலா நான் ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணிட்டேன். பட் நான் வந்து 2022 பாஸ் அவுட். நான் இன்டர்ன்ஷிப் அட்டெண்ட் பண்ணேன் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ல. அண்ட் ஆல்சோ அதுக்கேற்ற மாதிரி ரோல்ஸ்க்கு நான் வந்து நிறைய கம்பெனிஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஒன் கம்பெனியில் ஆஃபர் வாங்கியிருக்கேன். அண்ட் அதில் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வரல. ஸோ அதனால நான் நிறைய கம்பெனிஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் அண்ட் ஆல்சோ அதில் எனக்கு செலக்ட் ஆக முடியல மேம். பட் ஆல்சோ அந்த மாதிரி ரோல்ஸ்க்கு நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ வர. அண்ட் அந்த மாதிரி ரோல்ஸ் ட்ரை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்யூமில் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஸ்கில்ஸையும் நான் கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ அதுக்கேற்ற மாதிரி கம்பெனிஸ் வந்து எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கேற்ற மாதிரி ரோல்ஸ்க்கு வந்து நான் ரெஸ்யூம் சென்ட் பண்ணுறேன். ரெஸ்யூம் சென்ட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் எப்படி மேம்? ஷார்ட் லிஸ்ட் அந்த மாதிரி இருக்குமா மேம்? எப்படி ஷார்ட் லிஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, நீங்க எவ்வளவு இயர்ஸ் கேப் இருக்கீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ லைக் இப்போ நான் சொன்ன மாதிரி அப்கிரேட் ஆன நிறைய கோர்சஸ் வந்துருச்சு இல்ல. இப்போ உங்களை விட நான் வயசு பெரியவங்களா இருந்தாலுமே ஐ ஹாவ் என்ரோல்டட் இன் திஸ் பர்டிகுலர் டொமைன், எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது இப்போ உங்களை எடுத்துப்பாங்களா என்ன எடுத்துப்பாங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கிறவங்கள தான் மேம் எடுப்பாங்க. அப்படி அந்த மாதிரி கிரைட்டீரியாஸ்ல தான் செலெக்ஷன்ஸ் நடக்கும். இப்போ ரிஜெக்ஷன்ஸ் அப்படி ஏன் நடக்குது அப்படின்னா, மேபி உங்களோட காம்படிஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கலாம் அந்த பர்டிகுலர் டொமைன்ல. பட் நீங்க பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். இப்போ அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் செட் அப்டேட் பண்ணிருக்கீங்க, கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்க அப்டேட் பண்ணிருக்கீங்க. பட் இருந்தாலும் ஏன் செலெக்ஷன்ஸ் நடக்கலன்னா, மேபி காம்படிஷன்ஸ் அதிகமா இருக்கலாம். உங்களோட ஃபீல்டுல நீங்க அப்ளை பண்ற டொமைன்ல கொஞ்சம் காம்படிஷன்ஸ் இருக்கிறதுனால மேபி லேட் ஆகலாம். பட் லைக் கீப் ட்ரையிங். ஏன்னா சில டைம் நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது பி வெரி கிளியர் ஆஃப் வாட் யூ ஹவ் லேர்ன்ட் அண்ட் வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வெரி கிளியரா நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா தட் வில் பி வெரி கிரேட். நீங்க உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுல்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, அந்த டைம்லயாவது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். தோ யுவர் பாஸ்ட் அவுட் டைம் வாஸ் லைக் 2022 அப்படின்னாலுமே வந்துட்டு நீங்க உங்களோட எக்ஸ்பிளனேஷன் மூலமா நீங்க வந்துட்டு அதை பிரேக் பண்ணலாம். 2022ன்றது வெரி, எனக்கு தெரிஞ்சு அது வெரி பெரிய லாங் கேப்லாம் இல்லை. இன்னுமே 2021 20ல இருக்கவங்க எல்லாம் கூட ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய ஃபீல்டுல. ஓகே மேம். அண்ட் ஆஃப்டர் தட் another one doubt மேம். இப்போ வந்து நான் ஒரே ரெஸ்யூம் நான் வந்து நிறைய ரோலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்கேன். இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரிலேட்டட் ரோலுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் ஆகட்டும் சரி, இல்லை பேக் எண்ட் ஆகட்டும் சரி. இப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்யூம் வந்து இப்போ சப்மிட் பண்ணலாமா எப்படி? இல்ல, நீங்க அந்த மாதிரி காம்ப்ளிகேட் ஆக்காதீங்க. இப்ப நான் இந்த டொமைனுக்கு இதுதான் உங்களுக்கு தேவைன்னா அது மட்டும் இருந்தா போதும். ஓகே மேம். மேபி அதனால கூட நிறைய மிஸ் ஆகலாம். இவருக்கு நிறைய படிச்சிருக்காரு, நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு, எனக்கு தேவை இது மட்டும் தான், இவர் அந்த ஃபீல்ட்ல எப்படி வேலை செய்வாருன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு நார்ம்ஸ்ல போயிடும். ஓகே மேம். இப்ப எனக்கு இந்த கிளாஸ் எடுக்கணும், இந்த ஸ்கில் செட் மட்டும் இருந்தா போதும், நீங்க எக்ஸ்ட்ராவா நிறைய போட்டாலுமே இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல் இல்ல. மேபி நீங்க நிறைய இடத்துல இருக்கிறதுனால இதுல எப்படி இருக்கீங்கன்றதும் ஒரு டவுட்ஃபுல்லா கூட இருக்கலாம். அதனால அந்த டொமைனுக்கு ஏற்ற மாதிரி என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம்
ஸ்பெசிஃபிக்கா நீங்க அப்ளிகபிளா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நிறைய போடுறது கூட இட்ஸ் லைக் காம்ப்ளிகேஷன்ஸ் தான். திருப்பி நீங்க யூ ஆர் அ மல்டி டாஸ்கர்ன்ற மாதிரி சொல்றீங்க. அப்ப ஈஸியா எல்லாத்துலயுமே ஜம்ப் பண்ணிடுவீங்க அப்படின்றது ஈஸியா தெரியுது. ஓகே மேம். அந்த மாதிரி எல்லாம் கூட பாப்பாங்க. ஓகே மேம். ஓகே மேம். எஸ் மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். நான் வந்து டிப்ளமோ மேம் 2021 பாஸ் அவுட். 2021 ஒரு வருஷம் நான் வந்து ஒர்க் பண்ணல மேம். 22ல வந்து டிவிஎஸ்ல ஜாயின் பண்ணேன். 1 இயர் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து டாட்டால ஒர்க் பண்றேன். 2 இயர்ஸ் பண்ணேன், இப்போ விட்டுட்டேன். 1 மந்த்தா தான் இப்போ ஜாப் விட்டுட்டேன். எல்லாமே ஆபரேட்டர் ரோல் தான் மேம். ஆனா எனக்கு வந்து சூப்பர்வைசர் ரோலுக்கு தான் போகணும்னு ஆசை. என்னால சூப்பர்வைசர் ரோல் போக முடியுமா? முடியும். நீங்க வந்து பேசும்போது சொல்லுங்க, இட்ஸ் மை பேஷன் டு ஒர்க் ஆன் திஸ் பர்టిక్యులர் ரோல். பட் எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஃபீல்ட்ல வந்து எனக்கு கிடைக்கல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. பட் ஒன்ஸ் ஐ கெட் திஸ் பர்టిక్యులர் ரோல் அண்ட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐ கேன் ஷோ, ஐ கேன் டூ மை பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க உங்களோட தாட் ப்ராசஸ். அத மாதிரி இப்ப அந்த ஃபீல்டே மாறுதுல மேம். நான் வந்து டிவிஎஸ்ல வந்து மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணேன். இப்ப டாட்டால வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் சம்பந்தப்பட்டது பண்ணேன். என் ஃபீல்டுனா மெக்கானிக்கல் ஃபீல்டு தானே மேம்? அதுதான்ப்பா நான் சொல்றேன். இட்ஸ் நாட் இப்போ ஃபீல்டுன்றது இம்பார்ட்டன்ட் இல்ல. நீங்க இப்ப அப்ளை பண்ணும்போது ஆபரேட்டிங் ரோலுக்கு தானே அப்ளை பண்ணுவீங்க. ஆமா. அப்ப வந்து நீங்க அந்த பழைய ஃபீல்ட பத்தி யோசிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கண்டிப்பா எடுத்துப்பாங்கல்ல. இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸே இல்லையானாலும் எனக்கு இது ஒரு பேஷன் மாதிரி நான் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சேன், பட் ஐ டென்ட் கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ட்ரை கொடுங்கன்னு சொல்றேன் நான். ஓகே மேம். ஓகேவா? எனக்கு புரியுது. இப்ப எனக்கு ஒரு கேப் இருக்கு, எனக்கு அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நான் வேற ஃபீல்டு டோட்டலா. பட் இதுக்கு நான் ஜம்ப் பண்ணும் போது எனக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரை பண்ணும் போது உங்களோட தாட்ஸ் நீங்க பாசிட்டிவா எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, கான்பிடென்டா எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி 2022 இஸ் லைக் நாட் வெரி லாங் கேப். அதே மாதிரி நீங்க வந்து வேலையே செய்யாம எல்லாம் உட்கார்ந்தல. வாட் எவர் த ஆப்பர்ச்சுனிட்டி வாட் யூ ஹவ் காட் யூ ஹவ் யூஸ்ட் அக்கார்டிங்லி. அதனால பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க அதுல வெல் வாஸ்டா தானே இருந்திருக்கீங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அதுல இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்ட்ல கிடைக்கும் போது இட் வில் பி வெரி கிரேட் ஃபார் யூ டு ஒர்க் இல்ல. சோ அந்த தாட்ஸை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க கான்ஃபிடென்ட்டா அப்படின்னு சொல்றேன். ஓகே மேம். ஆமா, நான் டிகிரிக்கு அப்ளை பண்ணனும்னு நினைச்சேன். இப்போ வந்து டிகிரிக்கு இப்பதான் மேம் அப்ளை பண்ணிருக்கேன். பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் போட்டிருக்கேன். நீங்க அப்ப சொல்லுங்க. லைக் நான் இப்போ எனக்கு அப்ப வந்து கேப் இருந்தது. லைக் ஐ வாஸ் இன் டு ஒர்க். பட் இப்ப நான் என்னோட டிகிரியும் நான் அப்கிரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஓகே மேம். தேங்க்ஸ். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா கிடைக்கும். நீங்க வந்து நீங்க அப்ளை பண்ணும் போதே நீங்க வந்து உங்ககிட்ட அந்த உங்ககிட்ட எப்போ உங்களை பேச சொல்றாங்களோ அப்ப வந்து உங்களோட தாட் ப்ராசஸ நீங்க இந்த ஃபீல்ட ஏன் சூஸ் பண்ணீங்கன்றத நீங்க பேசலாம். பிரச்சனை இல்ல. ஓகே மேம். ஓகே. See, there is no right answer, there is no wrong answer in the interview. அதனால நீங்க பயப்படவே தேவையில்ல. Because that was the one opportunity which will be given to us. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எப்படி வைஸா யூஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால யூ கேன் பி வெரி கிளியர். பட் ஓவர் கான்பிடென்ட்டா பேசாதீங்க. தட் ஐ எம் வெரி குட் ஆன் திஸ் அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே லைக் ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் டஸ் மிஸ்டேக்ஸ் இல்ல. அதனால ரொம்ப கான்பிடென்ட்டா பேசாதீங்க. ரொம்ப பொலைட்டா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசுங்க. உங்களோட தாட் ப்ராசஸ் அந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க. ஓகே மேம். தேங்க்ஸ். ஓகே. சோ இப்போ யாரும் கேட்டீங்கல்ல மேம் என்கிட்ட அச்சீவ்மெண்ட்ஸ் இல்ல அப்படின்னா ஸ்கில்ஸ் என்ன மேம் பண்றதுன்னு சொல்லி, யூ கேன் டிவைட் யுவர் ஸ்கில்ஸ் இன்டு 2. ஒன் இஸ் யுவர் ஸ்கில்ஸ் செட் ரிலேட்டடா நீங்க போடலாம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் லைக் பைத்தான், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், சைபர் செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா நீங்க C++, ஜாவா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தா அதை டிவைட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்க அச்சீவ்மெண்ட்ஸை மென்ஷன் பண்ணலாம். And going to next, extra curricular activities. இப்ப நான் சொல்ற மாதிரி உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்ல you need to mention your professional achievements. Extra curricular activities it's all your personal activities. உங்களோட sports related activities. Okay. So in this and நீங்க இப்ப மேம் எனக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் இல்ல நான் என்ன மேம் பண்றது அப்படின்னா சர்டிபிகேஷன் மென்ஷன் பண்ணுங்க. வாட் எவர் த சர்டிபிகேஷன். இப்ப யாரும் சொன்னீங்கல்ல மேம் நான் சர்டிபிகேஷன்ஸ் முடிக்கிறேன் நான் மென்ஷன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா ஸ்டெப் 6ல நீங்க இன்ஸ்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் யூ கேன் மென்ஷன் சர்டிபிகேஷன் போட்டு என்னென்ன சர்டிபிகேஷன்ஸ் முடிச்சீங்களோ அதோட டீடைல போட்டுட்டு இயர் ஆஃப் யுவர் சர்டிபிகேஷன் கோர்ஸ் எந்த இயர்ல பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்றத டீடைலா கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், வெப் பிரசன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்க போட்டுக்கலாம். அண்ட் லாஸ்ட்ல உங்களோட ஹாபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். வாட் ஹாபிஸ் இஸ் டிஃப்ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஹாபிஸ் நம்ம ரெகுலரா பண்றதுதான் ஹாபிஸ். இன்ட்ரெஸ்ட்ன்றது எனக்கு அது பண்ணணும்னு ஆசை, பட் ஆனா பண்ண முடியல. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது?
ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்பாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கும் போது மேக் ஷூர் யூ நீட் டு கிவ் யுவர் ஆன்சர்ஸ். அதனால வந்து நீங்க என்ன ரெஸ்யூமேல மென்ஷன் பண்ணாலுமே யூ நீட் டு பி வெரி கிளியர். ஸோ ஹாபிஸ் which we do regularly. So that is hobbies. And interest, I wanted to do. Okay. So அதுதான் interest. Okay. Write in a clear words. That is very important. லாஸ்ட்ல வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்ல டேட் ஆஃப் பர்த், லாங்குவேஜஸ் நோன், கான்டாக்ட் அட்ரஸ். இந்த தேவை இல்லாம இந்த பயோடேட்டால இருக்கிற மாதிரி மேல் ஃபீமேல் ஜெண்டர் இதெல்லாம் தேவை இல்லை. ஓகே, ஃபாதர் நேம், ஃபாதர் ஆக்குபேஷன் இதெல்லாம் பயோடேட்டால இருக்கும். இதெல்லாம் வந்து அன்வான்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தான். உங்களோட ரெஸ்யூமே 2 பேஜ் இருந்தது ஓகே, இல்ல 1 பேஜ் இருந்தது மேம் அஸ் ஃப்ரெஷரா இருந்தா ஓகே. ஸோ அதனால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணா ஒரு 2 பேஜ் இருக்கலாம். பட் when it comes to fresher, make it very short. ஸோ அதனால என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் பொறுத்தவரையும் டேட் ஆஃப் பர்த், லாங்குவேஜஸ் நோன், கான்டாக்ட் அட்ரஸ். மேக் ஷுர் த லென்த் ஆஃப் யர் ரெஸ்யூமே does not exceed 2 பேஜஸ்க்கு மேல போகக்கூடாது. ஓகே. ஸோ ஒரு ரெஸ்யூமே முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு சேவ் பண்ணும் போது டாக்குமெண்ட்னு சேவ் பண்ணாதீங்க, உங்களோட ஃபுல் நேமை போட்டு ரெஸ்யூமேன்னு சேவ் பண்ணுங்க. ஸோ இங்க நான் சொல்ற மாதிரி மனிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெஸ்யூமே சேவ் பண்ணிருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நாளைக்கு நான் உங்க ரெஸ்யூமே அனுப்ப சொல்லும் போது நீங்க எனக்கு அனுப்புவீங்க, ஐ வில் கெட் லாட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் மெயில் எல்லாம் எனக்கு வந்திருக்கும். ஸோ அதனால வந்து எக்ஸ்ட்ரா மெயில்ஸ் எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் மெயிலாம் வரும்போது அந்த பர்டிகுலர் ரெஸ்யூமேயோட மெயில் வந்து நான் மிஸ் பண்ணலாம். ஸோ அதனால when you update in this way அப்படின்னும் போது நான் அதை ஓபன் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஃபைல்ஸ் நேம் சேவ் பண்ணும் போது அது தப்பா சேவ் பண்றீங்க. ப்ளீஸ் மேக் ஷூர் when you save it must be in your full name. That is very very important. Okay. So like go through your resume, recheck your resume. நிறைய ஆப் வந்துருச்சு, கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கா, பங்க்சுவேஷன் எரர்ஸ் இருக்கான்றதெல்லாம் பார்த்துக்குங்க. ரீட் த்ரூ யர் ரெசியூமே அகெயின் அண்ட் அகெயின். எனிதிங் ஒரு வேர்ட் மாத்தணும் இல்ல ஒரு சென்டென்ஸ் பெட்டரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க பெட்டரா யூஸ் பண்ணுங்க. நான் இவ்வளோ டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் கட் காப்பி பேஸ்ட் பண்றீங்க, அதை பண்ணாதீங்க. பேசிக்கா உங்களோட ரெஸ்யூமேல நீங்க ஒரு 4 பாயிண்ட் தான் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. தட் இஸ் யுவர் ப்ராஜெக்ட்ஸ், பார்ட் டைம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ், ஓகே, இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்கில்ஸ். இதுக்கு நீங்க இன்னொருத்தரோட ரெஸ்யூமே காப்பி பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ அதனால மேக் ஷூர் யூ சிட் அண்ட் டூ யுவர் ரெஸ்யூமே அக்கார்டிங் டு த கம்பெனி நீட். Though you're from any department, though you're from any domain, though you've got experience from any field, when it comes to company, I'm going to this particular company னும் போது அந்த கம்பெனிக்கு ஏத்த மாதிரி உன்னோட ரெஸ்யூமே இருந்ததுன்னா 99% you will get chance to get into a company very easy. 1% நான் ஏன் விட்டேன் அப்படின்னா அந்த 1% how you handle your interview. ஸோ அதுல தான் போகும். ஸோ அதனால before I speak, my resume speak. ஸோ ரெஸ்யூமே பிளேஸ் அ மேஜர் ரோல் ஆஸ் யூ ஹவ் டோல்ட் மீ. அதனால அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நீங்க எந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலுமே அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூமே இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியஸ்ட் வேல இன்டர்வியூ நடக்கும். இல்ல அப்படின்னா கொஞ்சம் டஃபா இருக்கும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ டு கைஸ் ஹேவ் எனி டவுட்ஸ் ஆன் திஸ் பர்டிகுலர் டாபிக்? மேம் நான் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்கேன். அப்போ ஐடி ஃபீல்ட்ல தேடினா கிடைக்குமா? மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னும் போது when it comes to English அப்படின்னும் போது I can work as a content writer and IT ஆஃபீஸ். ஒரு ஐடி ஆஃபீஸ்ல வந்து நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன் மேம், எனக்கு வந்து வேலை கிடைக்குமான்னா ஒரு கண்டென்ட் ரைட்டர்ல வந்துட்டு வேலை கிடைக்கும். இப்ப நீங்க மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணாததுக்கு முன்னாடி அவங்க ரிலேட்டடான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல நீங்க கொஞ்சமாச்சு நாலேஜ் இருக்கணும். அதுதான் அந்த ஸ்கில் செட். ஓகே மேம். ஓகே, நீங்க அப்ளை பண்ணுங்க, அது தப்பு இல்ல. பட் ஆனா அவங்களோட ஸ்கில் செட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களோட ஸ்கில் செட் இருக்கா? இப்ப நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பேன், பட் ஆனா நான் பயோகெமிக்கல் படிச்சிருக்கேன் காலேஜ்ல. பட் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் இருக்கு, நான் அதனால அப்ளை பண்றேன் மேம். நான் 12th and 11th முடியும் போதே நான் வந்துட்டு பைத்தான் படிச்சேன், ஜாவா படிச்சேன், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் எனக்கு தெரியும். பட் நான் இந்த ஃபீல்ட்ல படிச்சாலுமே எனக்கு ஐடில போகணும்னு ஆசை இருக்கு. ஐ ஹவ் டன் மை சர்டிபிகேஷன் கோர்ஸ், நான் அப்ளை பண்ண போறேன். இப்ப நான் ஜஸ்ட் ஜென்ரலா ஒரு டிகிரியை வச்சு அப்ளை பண்ண முடியாது. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும்ல, அது உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க எந்த டிகிரியா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் அது ரிலேட்டடா தான் இருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே 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 ஃபைன். இப்ப நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்
If you have any doubts, make a point. எல்லாமே நாளைக்கு பாயிண்ட் எடுத்துட்டு வாங்க. உங்களோட ரெஸ்யூமே நீங்க ஒரு முறை கோ த்ரூ பண்ணுங்க. நாளைக்கு we will discuss question and answer first, then we'll go to the next topic. Yes மேம், நானும் என் ஃப்ரெண்டும் வந்து இப்ப பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். அது நாங்க கம்ப்ளீட் பண்ணது வந்து ஐடி. இது வந்து ரெஸ்யூமேல நம்ம எப்படி போடணும் இது? You're doing a business analytic right now. Once you have done, you can update in your certifications. அப்ப நம்ம ட்ரைனிங்ல இருக்கும்போது அதை ரெஸ்யூமேல போடக்கூடாதா? இல்ல போடலாம். You're undergoing training னு போடலாம். Because once நீங்க வந்து இப்ப undergoing trainingனாலுமே நீங்க ட்ரைனிங் முடிச்சோடனே you will get your certifications, right? So like after getting a certifications only, like you will enroll in your office as an employee, as a business analyst. Okay, ma'am. In that case, Abdina, when it comes to interview, they might ask you questions related to that. If you give answers according to their expectations, you might get into a company easily. Okay, ma'am. Because you're learning, it is on the progress, so that like when they ask you questions, okay, and the criteria la neenga ungaloda answers easy ah irukku nalla irukku according to their expectations neenga answers pandringa, okay, I can give you a chance abdinamodhu. Once you have done a course, you can join the company. Okay, ma'am. See, when it comes to example, I can say even final year students without completion of their engineering, they are applying in off campus, right? Third year off campus vandirudhu. Avanga engineering certificate vaangala, but they get call letter from the company. அந்த மாதிரி நீங்க கால் லெட்டர் வாங்கிட்டு நீங்க சர்டிபிகேஷன் முடிச்சு ஜாயின் பண்ணணும். Okay, ma'am. அந்த knowledge based and skill based interviews தான் நிறைய நடக்கும். Okay, ma'am. Okay. So see, yes. மேம், நான் வந்து 12th மேக்ஸ் பயாலஜி, அப்புறம் வந்து பிசிக்ஸ் படிச்சேன். அதுக்கப்புறம் ஐடிக்கு போகணுன்றதுக்காண்டி பிசிஏவும் எஸ்ஏபின்ற கோர்ஸ் மட்டும் முடிச்சேன். இப்போ இதை வச்சு நான் வந்து ஐடிக்கு அப்ளை பண்ணலாமா? ஆமா, இப்ப எஸ்ஏபி எங்க வாண்டடோ அந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம். இதை தவிர நான் வேற என்ன கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும்? ஜென்ரலா நீங்க வந்து எஸ்ஏபின்ற ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு வாண்டட் தான். நீங்க ஜென்ரலா எனக்கு இதுல நாலேஜ் இருக்கு, இதுல சர்டிபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கிறன்றதே நீங்க எல்லாத்துலயுமே அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் கம்பெனிஸ்ல நான் டெக்னிக்கல் வாய்ஸ் ப்ராசஸ் போகாம. மேம். எஸ் பிரதீப். மேம், இப்ப கம்பெனி லிஸ்ட்ல வந்து நீங்க அனுப்புன்னு சொன்னீங்களா மேம், மெயிலுக்கு வரும்னு. அந்த கம்பெனி லிஸ்ட்ல என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணான்னு பக்கத்துல மென்ஷன் ஆயிருக்குமா இல்ல எப்படி? டிப்ளமோ அவங்களோட டெசிக்னேஷன்ஸ் கண்டிப்பா இந்த கம்பெனில இருந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் பிசினஸ் அனலிஸ்ட் வேணும், டேட்டா அனலிஸ்ட் வேணும், சாஃப்ட்வேர் டெஸ்டிங்க்கு ஆள் வேணும் அப்படின்றது டீடைலா கொடுத்துருப்பாங்க. அவங்க டெசிக்னேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்பெனிஸ் கொடுத்துருப்பாங்க, மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த டொமைன்ல இருந்து டிகிரி முடிச்சிருக்கணும், 2022ல முடிச்சிருக்கணும், இல்லைன்னா பாஸ்ட் அவுட் இப்ப ரீசெண்டா இருக்கணும் அப்படின்றது எல்லாமே அவங்க டீடைலா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. Okay, so like tomorrow have bring questions, go through your resume. நாளைக்கு திருப்பி நம்ம வந்து we will discuss. உங்களோட questions ஏதாவது இருந்ததுன்னா அதை clear பண்ணிட்டு we'll go to the next topic. Okay, பட் ஒரு முறை ஒரு ரெஸ்யூமே வந்து நீங்க go through பண்ணிக்கங்க. அது ஏன்னா அப்பதான் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தா நாளைக்கு நீங்க கேட்கும் போது I can clarify your doubts. Okay, thank you all. You can leave. Thank you all. Have a great time. Thank you, ma'am. 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 Thank you. Thank you, ma'am.